அவர்கள் செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயம் நடக்கும்பொழுது இங்கே இந்த நாட்டில் எந்த விதமான பயமும் இல்லாமல் எல்லோரும் இருக்க முடியும். ஏனென்றால் இங்கே திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, அடுத்தவரை ஏமாற்றி பிழைக்கும் நிலை இருக்காது. இதே போல் பல விஷயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று குடியால் என்னென்ன பிரச்சனை வருகிறது என்றால், குடித்ததனால் அவர்களுக்கு சரியான படிப்பு கிடைக்காமல் போகிறது. படிக்காமல் போவதனால் பல பேர்களுக்கு வேறு விதமான எண்ணங்கள் வந்துவிடுகிறது. தன்னால் சம்பாதிக்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியால் அவர்கள் ஏதாவது செய்து பணத்தை சம்பாதித்தாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பணம் இல்லாமல் இந்த சமூகத்தில் வாழ முடியாது. ஸோ இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதோ தேவையில்லாத விஷயத்தில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள். நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறது. பணத்தை எப்படி மோசடி செய்வது, இன்னும் சொல்ல போனால் இன்று நிறைய வந்திருக்கிறது, என்னென்னவோ வந்திருக்கிறது, ட்ரேடிங், கிரிப்டோ, இதெல்லாம் நல்லவைகளும் இருக்கிறது. இதை தேர்ந்தெடுத்து செய்வதற்கு தேர்ந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் இதில் தேர்ந்தெடுத்து செய்ய முடியும். தேர்ந்த அறிவு இல்லாதவர்கள், கல்வி சரியாக இல்லாததனால்தான் அவர்கள் இந்த மாதிரி தப்பான செயல்களில் ஈடுபடலாம். இதில் என்ன நல்ல பக்கமும் இருக்கிறது, கெட்ட பக்கமும் இருக்கிறது. இதில் எப்படி ஃப்ராடு செய்வது என்று இருந்தால், ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை. அந்த வீட்டில் தகப்பனாருக்கு அது போல் இருந்தால் என்ன பண்ணுவது? வேறு வழி இல்லாமல் சரியான முறையில் எந்த விதமான எஜுகேஷனும் கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதில் ஆண் பெண் என்று எந்த ஒரு பாலாரையும் நான் இங்கு குறிப்பிடவில்லை. இதை பொதுவாகத்தான் சொல்கிறேன். அவ்வளவு முக்கியமாக இங்கு எஜுகேஷன் இருக்கிறது. அவரவர்கள் தேவைக்கேற்ப என்ன முடியுமோ படித்து கொண்டால் இந்த திருட்டு, அடுத்தவர்களை ஏமாற்றுவது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்படி இதெல்லாம் இருக்கிறது என்றால் அந்த வீடு நன்றாக இருக்குமா? அந்த ஒரு வீட்டில் செல்வச் செழிப்பு இருக்க வேண்டும் என்றால் உண்மை இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். அடுத்தவர்களை அப்பொழுது அந்த பெண் என்ன செய்வாள்? எதுவுமே செய்ய முடியாது. அந்த பெண் ஒருவேளை படித்திருந்தால் அவள் பணத்தை வைத்துக் கொண்டு தன் வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு ஏதோ குடிப்பழக்கம் வாரத்திற்கு ஒரு முறையோ வாரத்திற்கு இருமுறையோ இருப்பவர்கள் ஒரு விட்டமின் லிவர் என்று சொல்வார்கள், கல்லீரல். இந்த கல்லீரல் மிகவும் கெட்டு போய்விடும். ஸோ அதை கெட்டு போகாமல் இருப்பதற்காக நீங்கள் இங்கு சில ரிசர்ச் செய்திருக்கிறார்கள். என்னவென்றால், நம் நாட்டில் அரைக்கீரை, சிறுகீரை என்று சொல்வார்கள். இதில் விட்டமின் பி என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. விட்டமின் பி மிகவும் அதிகமாக இருந்தால் அதை சாப்பிடும்போது என்ன ஆகும் என்றால், உங்கள் கல்லீரலில் இருக்கும் டாக்சிபிகேஷன், உங்கள் கல்லீரில் அதாவது லிவர் என்னும் உறுப்பில் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை வெளியே அனுப்பிட்டுவிடும். வெளியே அனுப்பித்து விடும்போது உங்கள் லிவர், கல்லீரல் மிகவும் சுத்தமாக இருக்கும். எனவே இந்த மாதிரி அதுக்காக இதை செய்துவிட்டு டெய்லி இதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இதற்கு ஒரு விடை இருக்கிறது. இதை செய்பவர்கள் இதை செய்தீர்களேயானால் கொஞ்சம் உடல் நலத்தை பாதுகாக்கலாம். பிறகு இதை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை. இந்த அரைக்கீரையோ சிறுகீரையோ எடுத்து ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு மிக்சியில் நன்றாக அடித்து ஜூஸாக டைரக்டாக சாப்பிட்டீர்களேயானால் மிகவும் சக்தி வாய்ந்த விட்டமின் பி என்பது உங்கள் லிவருக்கு கிடைக்கும். அப்பொழுது லிவர் மன நிம்மதி அடையும். மனிதன் மன நிம்மதி அடைவது என்பது பார்த்திருக்கிறீர்கள். லிவர் மன நிம்மதியோடு அன்று இருந்ததனால் உங்கள் தூக்கமும் நன்றாக இருக்கும். தூக்கம் நன்றாக இருந்தால் சிந்தனை நன்றாக இருக்கும். சிந்தனை நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எனிவே, என்னுடைய இறுதியான குடும்ப நல விஷயங்களோடு நிறைய விஷயங்களை, குடும்பத்தை எப்படி அழகாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அதற்கு நிறைய இருவருமே பேசி பகிர்ந்து நிறைய இருக்கிறது. அது தேவைப்படுபவர்கள் இங்கே மாணிக்கம் சாரிடம் கேட்டால் அவர் உங்களுக்கு அதுக்கான ஆலோசனை வழங்குவார். மேலும் இதை நீங்கள் மிகவும் இப்பதான் ஆரம்ப நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை நான் சொன்ன இந்த சிறுகீரை, முளைக்கீரை மூலம் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் கல்லீரை நன்றாக ஆக்கிக்கொள்ள முடியும். ஸோ ஒருவரும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த போதை என்ற பழக்கத்திலிருந்து விடுபட்டு இல்லை வராமலே இருந்து அவர்கள் வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான, என்னுடைய இந்த சமூகத்திற்காக நான் கொடுக்கும் முக்கியமான ஒரு
கருத்தாக இன்று முன்வைக்கிறேன். ஸோ அனைவரும் நலமாகவும் வளமாகவும் சந்தோஷத்தோடவும் வாழ்வதற்கு என்னுடைய சிறிய சிறிய முயற்சிகள் உங்கள் அனைவரையும் சென்றடையும். இதை நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து இன்று விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் ஆர்ஜி கல்பனா. திரும்ப நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு குடும்பம் சிறப்பாக இருந்தால் ஒரு ஊர் சிறப்பாக இருக்கும், ஒரு ஊர் சிறப்பாக இருந்தால் நம் நாடு சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்த டோட்டல் நம் தமிழ்நாடு இந்தியாவுமே சந்தோஷமாக இருக்க வேண்டாம். ஒரு தனி நபரிலிருந்து